இன்னைக்கு தேதியில் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு வந்து விஜயோட கூட்டணி முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஒரு யூகத்தில் கூட பேசுகிறேன். விஜய் வந்து ஒரு வேளை கூட்டணி அதிமுகவோட வராரு அப்படின்னா அதிமுக வந்து பிஜேபியோட ஒதுங்கி இருக்கும். ஆனால் புத்திசாலித்தனமாக என்ன பண்ணுறாரு அமித்ஷா, விஜய் அவர்கள்லாம் வியூவும் அதனால தான் அவர் வந்து அமித்ஷா வந்து நான் வந்து விமர்சனம் பண்ணுறேன். ஆனால் அமித்ஷாவோட அந்த தேர்தல் நேரத்தில் எடுக்க வேண்டிய நடவடிக்கைகளை தோய்வு இல்லாத ஒரு ஒரு தலைவர். ஆனால் அமித்ஷாவில் பாரதிய ஜனதா கட்சிக்கு நிறைய பிரயோஜனம் இருக்குது. ஒரு தேர்தலை ஒரு கட்சியை பிளவுபடுத்துறது, உடைக்கிறது, கூட்டணி வைக்கிறது, தூக்குறது, ரெசார்ட்டில் வைக்கிறது, போகிறது, அவர் தூங்குறாரா இல்லையா, இல்லை பொழுதுக்கும் இதையே தான் பண்ணிட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு மூத்த பத்திரிகைகள் புஸ்தகத்திலே எழுதியிருக்காங்க. அந்த மாதிரியான ஒரு ஆள் தான் அமித்ஷா அவர்கள். அப்படி இருக்கும் பொழுது அமித்ஷா என்ன பண்ணுறாருன்னா, விஜயையும் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் அவுட் ஸ்மார்ட் பண்ணுறாரு. எனக்கு கூட்டணி வேணும் அதிமுகவோட, நீ வேணான்ட்டு போயிட்ட, ஆனால் பாரதிய ஜனதா கட்சிக்கு போகணும். அதுதான் ஜோக்காக சொல்லுவாங்க திமுகவில், நான் விட்டுட்டேன்டா அதுதான் என்ன விட மாட்டேன்னு காலை பிடிச்சினுக்குது. அந்த கதை தான் அதிமுக பாஜக கூட்டணி. அப்போ இன்றைக்கி பாஜக விடுறதுக்கு தயாராக இல்லை.